அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைய வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் நம்ம தொடர்ந்து வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய 2022 எம்சிக்யூ தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். அடிப்படையில் கொஸ்டின் நம்பர் 1, ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் டேஷ் உரிமை தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக அடிப்படை உரிமைகள் அப்படின்றது பார்த்தோம், நம்ம எங்க பார்க்கணும்னா பார்ட் 3 பகுதி 3 நம்ம பார்க்கலாம். பகுதி 3ல பொதுவாக முழுமையான உரிமை அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, முழுமையான உரிமை நமக்கு கிட்டத்தட்ட ஆர்டிக்கல் 12 35 வரைக்கும் இருக்கு. ஆர்டிக்கல் 12 to 35 வரைக்கும் இருக்கு. இதுல நம்ம எக்ஸாக்டா ஒரு மனிதனுடைய முழுமையான அடிப்படை உரிமை என்பது 14 32 வரைக்கும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல ஆரம்ப நிலைகள்ல எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்துச்சுன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? 31 அதை தான் நம்ம நீக்கியிருப்போம். ஆர்டிகல் 31 என்பது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஒரு மனிதனுடைய சொத்து உரிமை என்பது அடிப்படை உரிமை கிடையாது, அது ஒரு சட்ட உரிமை அப்படின்றத கன்சிடர் பண்ணி என்ன பண்றாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. 44வது சட்ட திருத்தம் 1978. தற்போது அது 300A அப்படின்ற பகுதியில் இருக்கு. இப்போ தற்போது எத்தனை உரிமைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. ஸோ என்னென்ன உரிமைகள் பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஈக்வாலிட்டி. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம். 3வது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன். 4வது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். 5 கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். 6 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி. இப்போ மெயினா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் டேஷ் உரிமை தேவைப்படுகின்றன நமக்கு கொடுத்துருக்காங்க. மத சுதந்திரத்துக்கான உரிமைகள் அப்படின்றது நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதில் ஆர்டிகல் 25 28 வரைக்கும் பேசப்படுது. ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்றது 14 18 வரைக்கும், 14 to 18. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம் என்பது 19 22. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன் அப்படின்றது 23 to 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்றது 25 28. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ்ன்றது 29 30. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி அப்படின்றது பொதுவாக 32 அப்படின்றது கொடுக்கலாம். பொதுவாக நம்ம பார்க்கும்போது எங்க இருந்தாலும் 32 35 வரைக்கும் வருவாங்க. ஆக்சுவலி 12 35 வரைக்கும் இருக்கும். ஆனால் பொதுவாக அடிப்படை உரிமை என்பது 14 32 பேசப்படலாம். இதில் மத சுதந்திர உரிமை என்பது பார்த்தோம் பொதுவாக 25 28 வரைக்கும் நமக்கு பேசப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு மத சுதந்திர உரிமைகள். இந்த உரிமைகள்ல பொதுவாக என்னென்ன விஷயங்கள் பேசப்படுது? பொதுவாக ஆர்டிகல் 25 என்ன சொல்றாங்க, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், அதாவது ஒரு மதத்தின் மீதான சுதந்திரமான நம்பிக்கை வைப்பதற்கு உரிமைகள் இருக்கு. ஃப்ரீ ப்ரொஃபஷன், அதை வழிபடுவதற்கும் உரிமை உண்டு. அந்த நம்பிக்கையை பரப்புவதற்கும் உரிமை உண்டு. ஆனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு பலவிதமான இந்தியாவில் பலவிதமான மதங்கள் இருக்கு. கிறிஸ்தவம் இருக்கு, இஸ்லாம் இருக்கு, ஹிந்து இருக்கு, சீக்கியர்கள் இருக்காங்க, புத்திசம் இருக்கு, ஜைனிசம் இருக்கு, ஜெராஸ்ட்ரியன், சீக்கிசம் போன்ற பல மதங்கள் இருக்கு.
அப்போ ஒவ்வொரு மதங்களையுமே என்ன பண்ணலாம், ப்ரொஃபஷன்ஸ் அதை எடுத்து அந்த மதத்தை பற்றியான விஷயங்களை பரப்பலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, கட்டாயம் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அண்ட் பிராக்டிஸ், அந்த மதத்தை நீங்கள் வழிபடலாம், இதுல எந்த விதமான யாருக்கும் தடையும் கிடையாது. ஆனா என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அதை கட்டாயப்படுத்தக்கூடாது. இதுதான் ஆர்டிகிள் 25 நமக்கு தெரிவிக்குது. 26 மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், மதம் சம்பந்தமான விவகாரங்களை நிர்வகிக்கலாம். அது ஒரு நிறுவனங்களை வச்சு, மதம் பேர்ல ஒரு நிறுவனங்களை வைக்கலாம், அல்லது மதம் பேர்ல ஒரு ட்ரஸ்டி வச்சு நடத்தலாம், அல்லது மதத்தின் பேர்ல ஒரு கல்வி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய கல்லூரிகள், பள்ளி வளாகங்கள் போன்ற நிறுவனங்களை நீங்க வச்சு நடத்தலாம், பிரச்சனை கிடையாது. 27 அப்போ இந்த மதம் சார்ந்த நிறுவனங்களை நீங்கள் மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தினாலோ அல்லது அரசு நிறுவனங்களாலோ, அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, அரசால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியாலோ எந்த விதமான வரிகளும் பிறப்பிக்கப்படாது அப்படின்றது 27 நமக்கு தெரிவிக்குது. 28 இப்ப பொதுவாக கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கிறிஸ்தவ பள்ளிகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான கிறிஸ்தவ பள்ளிகள்ல எல்லா மதத்திலும் கலந்துருப்பாங்க. இஸ்லாமும் இருப்பாங்க, குறிப்பாக கிறிஸ்டியானிட்டி இருப்பாங்க, ஹிந்துஸ் இருப்பாங்க. ஒரு கிறிஸ்தவ மதம் சார்ந்த ஒரு பள்ளிகள் இருக்குன்னா அதில் நிறைய இந்துக்கள் இருப்பாங்க, தென் இஸ்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி முக்கியமான கிறிஸ்துவ சம்பந்தமான நிகழ்வுகளில் அந்த இடத்துல ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுறதாலும் இல்ல வேற ஏதேனும் தவச சார்ந்த விஷயங்கள் கொண்டாடப்படுவதாக இருந்தாலும் அதில் கட்டாயமாக கலந்துக்க வேண்டும் என்பது பள்ளி நிர்வாகம் அவர்களை வலியுறுத்தக்கூடாது. அவங்களுடைய விருப்பத்தின் பேரின் அடிப்படையில் என்ன பண்ணீங்க, அவர்களை வலியுறுத்த வேண்டும் இருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதுதான் ஆர்டிகிள் 25 28 வரைக்கும் மத சுதந்திர உரிமைகள் அப்படின்றது நமக்கு வலியுறுத்தப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம். டெல்லி அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என்று விவரித்தவர் ஏவி டைசி. அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ரூல் ஆஃப் லா அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ரூல் ஆஃப் லா அப்படின்னு நம்ம பொதுவாக என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா, பொதுவாக கான்ஸ்டியூஷன், அதாவது ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி. இப்ப இந்தியாவில் நமக்கு நடக்கிறது பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லக்கூடிய சட்டத்தின் ஆட்சினா, இப்போ நிறைய சொல்ல எக்ஸாம்பிள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்றது தேர்தல் நடக்குது இல்லையா, இது சட்டத்தின் ஆட்சி தான். பிரதம மந்திரியை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, அதுவும் சட்டத்தின் ஆட்சி தான். சரி, இந்தியாவினுடைய ஃபெடரல் ஃபைனான்ஸ் கூட்டாட்சி நிதி, அதாவது ஃபெடரல் ஃபைனான்ஸ் சொல்லுவோம். ஃபெடரல் ஃபைனான்ஸ் அப்படின்றது கூட்டாட்சி நிதி. இந்த கூட்டாட்சி நிதியை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கிறது ஃபைனான்ஸ் கமிஷன். இதுவும் என்னது, ரூல் ஆஃப் லா. அப்போ இந்தியாவில் எல்லாமே சட்டத்தின் ஆட்சி தான். ஆல்ரெடி ஒரு சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தில் ஆளுநருக்கு என்ன அதிகாரங்கள், குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரங்கள், அரச அலுவலர் சேர்ந்த அரச பிரதிநிதிகளுக்கு என்ன அதிகாரங்கள் அப்படின்ற ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்டதுதான் ரூல் ஆஃப் லா. இது ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லலாம், அல்லது கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்றது 2 வகையில் நம்ம என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். இதுல என்ன நினைக்கிறாங்க பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கவர்மெண்ட் அப்படின்றது அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லா அது சட்டத்தின்படி நடந்துட்டு இருக்கு. இதுல எந்த விதமான பிரச்சனை இல்லை. ரூல் ஆஃப் லா ஒண்ணுதான். ஆர்எல்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் லாவும் ஒண்ணுதான். ஓகே, இதுல எந்த இஷ்யூ சொல்லு. இதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படின்றது என்ன சிறப்பு அப்படின்னா, அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள், இப்ப பொதுவாக ஏஜென்சி, இப்ப மத்திய அரசு இருக்காங்க. மத்திய அரசு உடைய அரசு இயந்திரங்கள் அன்றாடமாக நடக்கிறதுக்கு காரணம் அரசியலமைப்பு சட்டம். சரி, அப்ப அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பு எதை சொன்னா, செபி, ரா, சிபிஐ, விஜிலன்ஸ் கமிஷன், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இது எல்லாமே அரசாங்கத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு ஏஜென்சி. அப்ப அந்த ஏஜென்சி எப்படி செயல்படணும் அப்படின்றத நிர்வகிப்பதற்காக
ஒரு நிர்வாகம் அதற்கான சட்டத்தை போடப்பட்டால் அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இதை வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா சொல்லலாம். ஒரு அமைப்புன்றது இல்லை, அந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு சட்டத்தை நாம் உருவாக்க முடியும். அது அரசாங்கத்துக்கான அதிகாரம். அப்ப அதுக்கென்று ஒரு ரெகுலேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஃபார்ம் பண்றதுதான் ப்ரொசீஜர் லா ஆர் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எதற்குள்ள எந்த துறையை மட்டும் சார்ந்து இருக்கும்? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸிகியூட்டிவ் மட்டும் தான் சார்ந்து இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க லெஜிஸ்லேஷனுக்குள்ள கொண்டு வர முடியாது. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாலே என்னது? அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாலே ஒன்லி ஆன் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ். ஓகே. இது ஒன்லி மெயின்லி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ், நிர்வாகம் சார்ந்த முடிவுகளை இந்த சட்டம் பிறப்பிக்கும். பொதுவாக அரசு ஆணைகள் நம்ம சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு இந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியணும். ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சிக்கும் நிர்வாக சட்டத்துக்கும் என்ன ஒரு முரண் சொல்றாரு. நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கும் முரணானது என விவரித்தவர் ஏவி டைஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்தது சர்காரியா ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சர்காரியா கமிஷனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரு ரிலேஷன், அவருடைய என்ன உறவுகள் இருக்கு அப்படின்றத ஆராய்வதற்காக போடப்பட்டதுதான் இந்த சர்காரியா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, அப்ப என்னென்ன பொதுவாக இந்தியாவில் எத்தனை இந்த மாதிரியான மத்திய மாநில அரசு உறவுகள், அந்த உறவுகள் எப்படி இருக்கு? தற்போது கூட தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கிறது, தமிழக அரசுக்கு சேர வேண்டிய அந்த கல்வி நிதி 2000க்கும் மேற்பட்ட அந்த கோடிகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்றது தமிழக அரசு சார்ந்த பலவிதமான போராட்டங்களும் உரிமை குரல்களும் நமக்கு கேட்கப்படுது. ஆனா மத்திய அரசு சார்ந்த என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுடைய நெப் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இதை வந்து நீங்க ஃபாலோ பண்றதுனால என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்றாங்க. சரி, இவங்க கொடுக்கல அப்படின்றது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு. பொதுவாக 3 விதமான பட்டியல் இருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு. மத்திய பட்டியல் அப்படின்றது பொதுவாக அந்த அந்த லிஸ்டுக்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வருதோ அதை சார்ந்த அனைத்து சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் யார் தான் பண்ண முடியும்னா அது சம்பந்தப்பட்ட ஒன்றிய அரசு மட்டும் தான் பண்ண முடியும். சரி, இன்கேஸ் ஸ்டேட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, மாநில பட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரி, இந்த மாநில பட்டியலுக்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது சம்பந்தமான அனைத்து இறுதி முடிவுகளையோ சட்டங்களையோ சட்ட திருத்தங்களையோ மானியங்களோ ஒரு புதிய அத்தியாயங்களோ தொடங்க வேண்டுமானால் மாநில அரசு பண்ணுவாங்க. சரி சரி, பொது பட்டியல்னு ஒரு பட்டியல் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு முரண்பாடாக இருக்கிறது நம்ம சொல்லுவோம். ஏன்னா பேரு கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது பொதுவாக எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அனைத்து மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக வழங்கப்படுது. ஏன்னா அதாவது இந்தியாவுக்கு காமனான எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள இருக்கும். எக்ஸாம்பிள் எஜுகேஷன் இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கன்கரண்ட் லிஸ்ட் வந்து இருக்கு. அது மாதிரி வெயிட் அண்ட் மெஷர்ஸ், இடைமட்டம் அளவீடுகள், இது எங்க இருக்கு? நமக்கு கன்கரண்ட்ல தான் இருக்கு. அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு சப்ஜெக்டோ ஒரு ஐட்டம்ஸோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மத்திய அரசும் அதுல ஒரு ஆக்ட் போடுறாங்க, ஒரு சட்டத்தை ஏற்படுத்த போறாங்க, அதுல ஒரு திருத்தத்தையோ அல்லது புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வர போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது, அனைவருக்கும் கல்விக்கும். அது பின்னாடி என்னவோ ஆயிருக்கும், சமகர சிக்ஷான் அப்படின்றது மாற்றப்பட்டு ஒரு சப்ஸ்கிரிம்ஸ் 3 சேர்த்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. சர்வ சிக்ஷா அபியான் பிளஸ் வந்து RMSAன்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் பிளஸ் டீச்சர்ஸ் எஜுகேஷன், இது ஒன்னுத்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணது என்னது, சமகர சிக்ஷா அபியான். சரி, இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்றாங்க, நெப் அப்படின்ற கான்செப்ட் உள்ள கொண்டு வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அனைத்து மாநிலங்களையும் அந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழியில தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு புதிய முயற்சியை எடுத்துக்கிறாங்க. இல்ல என்ன சொல்றாங்க, ஒரு 3 மொழிகளை வந்து படிக்கணும். அதாவது 3 மொழிகள் என்பது சொல்றாங்க, 2 மொழி ஒரு கட்டாயமா இருக்கும். ஒண்ணு தாய்மொழி இருக்கணும், இன்னொன்னு பொதுமொழி ஆங்கிலம் இருக்கணும், 3ஆவதான் ஒரு மொழி என்ன பண்ணணும், கண்டிப்பா சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து
இந்தியை மூன்றாவது மொழியாக எடுக்க நேரிடும் அப்படின்ற ஒரு பிம்பமாக நமக்கு ஒரு அப்படி ஒரு இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அதுல மத்திய அரசும் சட்டத்தை பிறப்பிக்க முடியும், மாநில அரசும் சட்டத்தை பிறப்பிக்க முடியும். இன்கேஸ் ஒரே சட்டத்துல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த சட்டத்துல முரண்பாடு ஏற்படுது, அதாவது முரண்பாடு என்பது ஒத்து போகல, அதை ரிப்பல் பண்ணுது. ரிப்பல் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நீட்டு மத்திய அரசு பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, மருத்துவர்களுடைய 12ஆம் வகுப்பு முடித்து மருத்துவர்களுடைய தேர்வு முறை என்பது ஒரு நுழைவுத் தேர்வின் அடிப்படையில தான் இருக்கணும். நீட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புல அந்த தேர்வு முறை இருக்கணும் அப்படின்றது மத்திய அரசு வலியுறுத்துறாங்க. பட் என்ன பண்றோம், நம்ம நீட்டை அக்செப்ட் பண்ணல, இப்படி முரண்பாடு ஏற்படுது. அப்படி இந்த முரண்பாடு ஏற்படும் பட்சத்தில் யாருடைய சட்டம் செல்லும் என்றால் மத்திய அரசினுடைய சட்டமே செல்லும். இப்போ இது நம்ம பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்ல போய் அப்போ பேருக்கு அது பொதுப்பட்டியலாக இருந்தாலும் மறைமுகமாக அது யாருக்கு சொந்தமானது என்றால் ஒரு ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது அப்படின்றது கருதப்படுது. இப்படி ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன மாதிரி உறவுகள் இருக்கு, இந்த உறவுகளில் யாருடைய உறவுகள் ரொம்ப ஹெல்த்தினா பலமாக இருக்கிறது, ஒரு நலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஆணையங்கள் போடப்பட்டிருக்கு. கமிஷன்ஸ் சொல்லணும். ஒன்று ஃபர்ஸ்ட் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் சொல்லலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் சொல்லலாம். ரெண்டாவது ராஜ மன்னார் கமிஷன், இது பொதுவாக கலைஞர் அவர்களுடைய காலகட்டங்களில் பிறப்பிக்கும். இது பொதுவாக மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் எவ்வாறு இருக்கு அப்படின்றது சொல்லலாம். அடுத்தது சர்தாரியுடைய கமிஷன், ரொம்ப முக்கியமான கமிஷன். அடுத்தது நான்காவது புன்ஷி கமிஷன். அஞ்சாவது வெங்கடச்செல்லிய கமிஷன். சரி, இந்த கமிஷனுடைய அடிப்படை என்ன? சரி, கமிஷன் எப்போ போடப்பட்டது? சர்க்காரிய கமிஷன் அப்படின்றது 1983 போடப்பட்டது. ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்படி இருக்கு, அவங்களுடைய பவர்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறாங்க, பவர்ஸை எப்படி ஷேர் பண்ண, பெரும்பான்மையான பவர்ஸ் பவர்ஸ்க்கு அதிகமான பவர்ஸ் யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு மட்டுமே இருக்கு. சரி, இவங்களுடைய கோஆர்டினேஷன் அண்ட் கோஆபரேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? கோஆர்டினேஷன், இவருடைய இந்த மாதிரியான குழப்பங்களோ பிரச்சனைகளோ வரும்போது இல்லை பெரும்பான்மையாக பாதிக்கப்படுவது யார் என்றால் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த கோஆர்டினேஷன் அண்டு கோஆபரேஷன் இல்லை அதிகமான பாதிக்கப்படக்கூடிய நபர் யாருன்னா மக்கள். ஸோ இதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? கூடுதலாக கான்ஸ்டியூஷன்ல ஒரு சில எழுதப்படும் போதே ஒரு சில அதிகமான அதிகாரங்கள் மத்திய அரசிடமே விளக்கப்பட்டது. கொஞ்சம் சஜஸ்ட் பண்றாங்க, சேஞ்சஸ் பண்ணலாம், இல்ல மாநில அரசுக்கு ஏற்றவாறு ஒரு சில சேஞ்சஸை நம்ம பண்ணலாம் அப்படின்றது சஜஸ்ட் பண்றாங்க. இவங்களுடைய கோஆர்டினேஷன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, கோஆபரேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ஒரு சில மாநில அரசுக்கு ஏற்றவாறு என்ன மாதிரி சஜஷன், என்ன ரெக்கமெண்டேஷன், இதெல்லாம் பொதுவாக அவங்க சொன்ன பர்பஸஸ், அதாவது பர்பஸ் போடப்பட்ட காரணங்கள் இதான். சரி, இந்த சர்க்காரிய கமிஷன் எத்தனை ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? தோராயமாக 247 ரெக்கமெண்டேஷன். ஆல்மோஸ்ட் பல ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஏற்றுக்க முடியாத மாதிரியே இருந்துச்சு. மத்திய அரசு மூலமாக 247 ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்பட்டாலும் இல்லை நம்ம குறிப்பிட்டு தகுந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ 263 மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு முறையில் இருக்கணும். ஒரு இணக்கமான முறையில் இருக்கணும்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில், அது இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், மத்திய மாநில குழு அல்லது மாநிலங்களுக்கு இடையான குழு. ஸோ இது நிறைய கவுன்சிலர், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், சென்ட்ரல், நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையை பிடிச்சது. பொதுவாக இது ஒன்றிய உள்துறை அமைச்சரனுடைய வசம் தான் இருக்கு இந்த கவுன்சிலுடைய ஹெட்ஸ் எல்லாமே. இது ஒரு விஷயம் சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மாநில அரசை பாதிப்படையும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில சட்டங்களை திருத்தங்களை சொல்றாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக மொத்தம் 247 ரெக்கமெண்டேஷன், அதே மாதிரி சொல்லணும்னா 1600 பக்கம் மொத்தமான கமிட்டியினுடைய ஒரு ரிப்போர்ட். ஸோ 1988 சப்மிட் பண்றோம். 1983 போடப்பட்டிருக்கும். 1983 சப்மிட் பண்ணது 1988. 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் என்ன பண்ணிருப்பாங்க, ரிப்போர்ட்டை
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சர்க்காரியான விஷயம். ஓகே, தொடர்ச்சியா இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இந்த கமிட்டியில அதிகமான கொஸ்டின்ஸ் நமக்கு இருப்பாங்க. ரைட், அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆளுநரை பத்தின ஒரு முக்கியமான கேள்வி. ஆளுநரை பத்தி நம்ம எப்பவுமே என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு, பொதுவாக ஆளுநருடைய நிலைப்பாடு. ஏன்னா இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளுநருடைய இசைவை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ரெகுலராகவே. ஸோ ஆளுநரை ஏன் அவருடைய ஒரு உண்மையான அவர் ஒரு பெயரளவு, ஒரு மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு பெயரளவு தலைவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆளுநருக்கு என்று என்ன சிறப்பு அதிகாரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நியமனம் தான் அதிகமாக. நியமனம் அப்படின்றது பொதுவாக முதலமைச்சர் நியமனம் பண்றது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேபினட் அமைச்சர்களை நியமனம் பண்றது, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்ட ஆணையத்தினுடைய தலைவரை நியமனம் பண்றது போன்ற பொறுப்புகள் மட்டும்தான் இருக்கும். சரி, இவர் ஒரு ஆளுநராக ஆகணும் அப்படின்னா பொதுவாக அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக முதல்ல இருக்கவே கூடாது. எப்பயுமே சொந்த மாநிலத்தை சேர்ந்த ஆளுநரை அதே மாநிலத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, நியமனம் பண்ண மாட்டாங்க. சரி, இவர்களோட தேர்வு முறைக்கா, தேர்வு முறையா கிடையாது, ஒன்லி நாமினேஷன் தான். நாமினேட்டட் பை அண்ட் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் தான். இப்போ இவர்களோட வயது வரம்பு 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கும். இவர் எந்த விதமான அவையிலுமே உறுப்பினராக கூடாது. பாராளுமன்றத்துடைய ஈரவையிலோ அல்லது மாநில இதழ் சட்டமன்றத்திலோ உறுப்பினராக. அது போக எந்த ஒரு நிறுவனங்களிலும் இவர்கள் ஊதியங்கள் பெறக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃபீஸ் ஆஃப் தி ப்ராஃபிட். அது இல்லாம இவர் என்ன சொல்லுவாங்க, டியூவல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி. பேர் என்னது, டியூவல் கெப்பாசிட்டி. என்ன டியூவல் கெப்பாசிட்டி? ஒண்ணு மத்திய அரசினுடைய ஒரு ஏஜென்ட் சொல்லுவாங்க, அல்லது ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ். இன்னொரு புறம் சொல்லுவாங்க, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னு சொல்லுவாங்க, மாநில அரசின் தலைவர். மாநில அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் என்றால் அது சிஎம். இதனால என்ன சொல்லுவாங்க, கவர்னரை. இட் இஸ் த டியூவல் கெப்பாசிட்டி. ஸோ 161 இவரோட முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 161 இது தெரியணும். 161 அவருடைய மன்னிப்பு அதிகாரம், பேட்ரோனிக் பவர். 164 அப்படின்றது அப்பாயின்மெண்ட். யார் அப்பாயின்ட் பண்ணுவார், சிஎம் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது 164 இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஸ்பெஷல் அட்ரஸ் பை கவர்னர். எப்போ 176. இப்ப சட்டமன்றங்கள்ல சிறப்பான அறிக்கையை ஏற்படுத்தலாம். அது மாதிரி ஆர்டிகல் 200 ஒரு வரக்கூடிய மசோதாக்களை அசெட் பண்ணலாம், அல்லது வித்ஹோல்ட் பண்ணலாம், அல்லது பில்ல ரிசர்வ் பண்ணலாம், அல்லது ரீகன்சிடரேஷன் ஃபார் தி பில்லை திருப்பி அனுப்ப முடியும் சட்டமன்றத்துக்கு. ஆகவே 213 பயன்படுத்தி அவசர நிலை பிறப்பிக்கும். இது எல்லாமே ஆளுநருடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இதுதான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இல்ல அவர் கேட்டது என்னது, எக்ஸிகியூட்டிவ் பவர். எக்ஸிகியூட்டிவ் பவர்ன்றது 154. பொதுவாக எல்லாமே நியமனம் தான். எக்ஸிகியூட்டிவ் பவர் என்ன சொல்லுவாங்க, இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தி பேசுறது, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்றது, டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அப்பாயின்ட் பண்றது, இது எல்லாமே என்னது, அவருடைய முக்கியமான ஒரு பணி. ரைட், அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1981 மட்டும் தான் தப்பு. மற்றபடி சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1985, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரொம்ப முக்கியம். இதன் அடிப்படையில தான் தேர்தல் வாக்காளர்களுடைய கணக்கெடுப்பு, பார்லமெண்டத்தினுடைய ஈரவைக்கான தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. போக மாநிலத்தினுடைய சட்டமன்றங்கள் தொகுதிகளுடைய நிர்ணயம் செய்யப்படுகிறது. தாண்டி வேற என்ன நம்ம குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம், இந்த இடைத்தேர்தலாம் நடக்குது இல்லையா, இது எல்லாமே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதன் அடிப்படையில் தான் இருக்குது. அது 1950 ரொம்ப முக்கியமான ஆக்ட். ஓகேங்களா? ஸோ பொதுவாக இந்த ஒரு பாலிட்டி என்னைய பொறுத்த வரைக்கும், பாலிட்டியில ஒரு ஃபுல் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸில் நம்மளுடைய சிலபஸ்க்கும் அதுக்கும் ஃபுல் 100% கவர் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிவிஷன் ஆகும்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய பார்க்கணும். டிஒய்க்யூ தான். டிஒய்க்யூ இஸ் தி பைபிள் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. என்னோட பார்வையில் இட் இஸ் அ பைபிள் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. அதாவது அந்த கொஸ்டின் வருது வரல, ஆனா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மையப்படுத்தி தான் அடுத்த தேர்வுகளுடைய அந்த கேள்வியினுடைய மாதிரிகள், அந்த மாடல், அந்த ஆங்கிள் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லையா, நாட் மேட்ச்ட், இந்த பேட்டர்ல கேட்கலாம். ஒரு இயரை கொடுத்து இதுல எந்த ஆக்ட் மேட்ச் ஆகல, இந்த மாதிரி மாடல்ஸ் நம்ம நிறைய முடியும். ஆனா இப்படி கொஸ்டின் இல்லைனா இந்த கிடைக்கப்படக்கூடிய ஆப்ஷன் வச்சு நிறைய கொஸ்டின் கேட்கலாம். இப்போ எப்படி கூட கேட்கலாம், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் இப்படி கொஸ்டின் கொடுத்து இயர் கொடுத்தல 1981, 82, 85 இப்படி கேட்கலாம். இப்போ நம்ம எதெல்லாம் ரொம்ப ஈஸியா நினைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்மளோட கொஸ்டின் வரும். ஸோ நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுடைய தேவைக்காக மட்டும்தான். நம்ம பொதுவாக நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடும். அதில் கூடுதலான தகவல் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனல் மூலமா, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த கொஸ்டினுடைய ஒரு 2-3 பாயிண்ட் கூடுதல் தகவல் என்ன அப்படின்றது நம்ம டெலிவரி பண்ணுவோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, உங்களோட ஆதரவை கொடுங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல. நன்றி, வணக்கம்.